நான் அனுபவப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை படைத்தான். என்னையா அனுபவம்? நான் செய்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிக்கணும். அனுபவித்து தொலைக்கணும். அப்படி அனுபவித்து தொலைக்க எனக்கு ஒரு உண்மை ஒரு நாள் புலப்படும். என்ன உண்மை புலப்படும்? பாவமும் பிறப்பை தரும், புண்ணியமும் பிறப்பை தரும் என்ற அறிவு எனக்கு வரும். அப்ப புண்ணியமும் பிறப்பை தருமா? அப்ப அதையும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? அப்படி ஒரு கேள்வி எழும். இல்ல செய்யணும், ஆனா நான் செஞ்சேன்னு நினைச்சு செய்யக்கூடாது. அங்கதான் அடுத்த பிரச்சனை இருக்கு. முதல்ல பிரச்சனைகள்லாம் ஒன்னொன்னா முடிச்சா அப்படியே கலந்து போகணுமே. முதல்ல பாவ புண்ணியத்தால் தான் பிறப்பு வருதுன்னு நீங்க தெரியணும். அப்ப தெரிஞ்ச பிறகு அதை செய்யாம இருப்பது எப்படி? செய்யாமலாம் இருக்க முடியாது, செஞ்சுதான் ஆகணும். ஆனால் அதை செய்கிற பொழுது நான் செய்தேன் என்று நினைச்சிங்கன்னா உங்களுக்கு பிறப்பு வந்துகிட்டே இருக்கும். இது நான் செய்யல, இறைவன் என்னை ஒரு கருவியாக கொண்டான், அவன் என்னை பயன்படுத்துகிறான். எனவே இந்த செயலுக்கு நான் காரணம் அல்ல, அவனே காரணம் என்று கையை காட்டி நின்னீங்கன்னா புண்ணியம் உன் கணக்கில் ஏறாது. இத அறிவு சிந்திக்கும். படிக்கும்போது இங்கே உட்காந்து கேட்கும்போது, வெளியே போனோடனே அறிவு என்ன பண்ணும்? அவர் அப்படித்தான் சொல்லுவார், நாம தானுங்க கஷ்டப்படுறோம். வெடி தூக்கத்தை கெடுத்து சிந்தித்தது யாரு? நாம தானே சிந்திச்சோம். இதை இப்படி பண்ணலாமா, அதை அப்படி பண்ணலாமா, இது இப்படி இருந்தால் சரியா இருக்குமா, அது இவர் இப்படி பண்ணா என்ன சொல்லுவார், அவர் என்ன இப்படி சிந்திச்சு பார்த்து ஒரு திட்டத்தை வகுத்து செயல்படுத்தினா கடைசியில் எல்லாம் செஞ்சு சோறுமான்னு சொல்றீங்களே, எப்படி சொல்வது? அது ஒரு கேள்வி எழும். அங்கே தான் நீங்கள் சிந்திக்கணும். அதுக்கு தான் நான் முன்ன சொன்னது. அதாவது இந்த காலம் நியதின்னு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அடுத்து 3 படித்தோமே, கலை, வித்தை, அராகம். அந்த கலை என்ற தத்துவத்தை இறைவன் தூண்டுனா தான் உங்கள் அறிவே செயல்படும். அதாவது கலை தூண்டுனா செயலாற்ற கிரியாசக்தி வெளிப்படுத்தும். ஞானம் என்கிற கருவியை கூட்டுனா தான் அந்த அந்த வித்தைங்கிற கருவி உங்களை கூட்டினா தான் உங்களுக்கு இருக்கிற ஞானம் என்னாகும்? அறிவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் அறிவு உள்ளவர் தான், ஆனால் வேலை செய்யாமல் கிடக்குது. உங்கள்கிட்ட கிரியாசக்தி இருக்குது, ஆனால் முடங்கி கிடக்குது. உங்கள்கிட்ட இச்சை இருக்கிறது, முடங்கி கிடக்குது. இப்போ அதை வெளிப்படுத்தணுமே. அதை யாரு வெளிப்படுத்தினா? அந்த இறைவன் தான் வெளிப்படுத்துறான். 3ம் நம்மகிட்ட இருந்துச்சு, அது முடங்கி கிடந்தது. இவன் அந்த தத்துவ கூட்டத்தை கூட்டின உடனே அறிவு கொஞ்சம் வெளிப்பட்டது, இச்சை கொஞ்சம் வெளிப்பட்டது, செயல் கொஞ்சம் வெளிப்பட்டது. வெளிப்பட்ட உடனே என்ன? நானே சிந்தித்தேன்டான். அட அவன் உதவியால தாண்டா வந்துச்சுன்னு கேட்டா, அவர் என்ன உதவி பண்ணாருன்னு திருப்பி கேட்கறான். சாமி எனக்கு என்ன பண்ணுச்சு, சாமி எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறவங்களையெல்லாம் இந்த பட்டியல் போட்டு காட்டி, இதெல்லாம் அவன் கொடுத்தது, இந்த உடம்பு அவன் கொடுத்தது, உனக்கு என்ன கொடுத்தான்னு கேட்குற. எதை வச்சு கேட்குறான்? அவன் கொடுத்ததை வச்சுக்கிட்டு அவன் என்ன கொடுத்தான்னு கேட்குறான். இது எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா? அவன் தான் இந்த உடம்பை கொடுத்தான், ஆனால் நாம் என்ன கேட்குறான்? சாமி எனக்கு என்ன கொடுத்துச்சுன்னு. நீ இப்படி கேள்வி கேட்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கதே அவன் தான். அவன் கொடுத்தது எத்தனை? ஏராளம் கொடுத்து வச்சிருக்கிறானே. அப்ப இந்த 5 வகையான உடம்பும் இறைவன் கொடுத்திருக்கிறார். அதுல 4 வகையான உடம்பு முத்தி பெறுகிற காலம் வரைக்கும் கூட வரும். எப்போது இறைவன் திருவடி அடைகிற பேரு வாய்க்க பெறுகிறதோ அன்று எந்த விதமான உடம்பும் இல்லாமல் அனைத்து வகையான உடம்பும் நீக்கப்பட்டு, அது வரைக்கும் பிறப்பதும் இறப்பதும் தவிர்க்க இயலாது. ஞாபகம் வச்சுக்கணும். என்னைக்கு உங்கள் அறிவு வெளிப்பட்டு, உங்கள் இச்சை வெளிப்பட்டு, உங்கள் ஞானம் வெளிப்பட்டு நின்று இது எல்லாம் இறைவன் தந்தது, இது எல்லாம் இறைவன் தந்தது என்று சரணாகதி அடைகிறீர்களோ அன்னைக்கு வரைக்கும் செத்து பிறக்கும். அதான் மாணிக்கவாசர் சொன்னார், மறந்தேயும் தன்கடல் நான் மறவா வண்ணம் நல்கிய திறம்பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. காய பிறப்போடு இறப்பு என்னும் அறம் பாவம் என்று 2 அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான். அறம் பாவம் என்னும் 2 அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான். ஏன்? அது காய பிறப்போடு இறப்பு என்னும், காயத்தோடு கூடிய பிறப்பும் இறப்பும். அப்ப வந்து போவது எதற்காக? வாராதிருப்பதற்காக, போகாதிருப்பதற்கெல்லாம் இல்லை, வாராதிருப்பதற்காக. எங்க போனோம்? இறைவனை போய் சேர்றக்காக தான் பிறப்பே கொடுத்துருக்குது. இந்த சட்டை வழங்கப்பட்டதே
உங்களுடைய அறியாமையை நீக்கி அறிவை வளர்த்து கொண்டு இந்த அறிவுக்கு காரணமானவன் இறைவன் என்று சரணாகதி அடைவதற்கு தான் பிறப்பு கொடுத்துருக்கிறார். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? பிறந்த பிறப்பு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகத்தான், நல்ல தொழில் பண்ணணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்லா நாம் உலகியலை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம் நினைக்கிறமே ஒழிய, என் அறிவுக்குள்ள மண்டி கிடக்கிற அறியாமை நீங்கணும், என் அறிவு வெளிப்படணும், அந்த அறிவு அவனால் வந்த அறிவு என்று நான் சரணடையணும். அந்த வாய்ப்பு அமையுமானால் நமக்கு இந்த பிறவி நிறைவான பிறவி. அதை நீங்கள் உணரணும், தெரிந்து கொள்ளணும், சரணாகதி அடையணும். அது யாருக்கு வாய்க்கிறதோ, படித்தவங்க எல்லாத்துக்கும் வாய்க்காது, மறந்துடாதீங்க. 36 தத்துவம் இப்போ படிச்சுட்டுமே வாய்ச்சிடுமா எல்லாத்துக்கும்? இல்லை. அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கணும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது என்ன அருமையாக செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லையா சிவம் செய்வித்தது, நான் செய்யலை, ஏன் எனக்கு ஏதுங்க இந்த அறிவு, இந்த அறிவு அவர் கொடுத்தது அப்படின்னு அங்கே கையை காட்டினீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். அப்படி பாராட்டும் போது ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எப்படிலாம் வந்துச்சு, அதை ஏன் கேட்குறீங்க? இதுக்கு எத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டுப்பேன் தெரியுங்களா அந்த அறிவுக்கு அப்படின்னு நம்ம நாமளே நினச்சி பேசிக்கிட்டு இருந்தோம்னா கணக்கு எழுதிட்டே இருப்பார் சாமி. எழுதுறா தம்பி, இன்னும் கொஞ்சம் பிறப்பு போடு அப்படின்ட்டு. எனவே இது உண்மை, இது சத்தியம், மறந்துடாதீங்க. நமக்கு வாய்த்தது அனைத்தும் அவன் தந்ததுன்னு நினைச்சிங்கன்னா மட்டும்தான் பிறவி சுழற்சியிலிருந்து வெளியே வரலாம். அல்லது நீங்கள் நினைப்பு மட்டும் இருந்துவிட்டு அது உணர்வில் கலக்கவில்லை என்றாலும் சுழன்று தான் ஆகும். பிறவி சூழலில் கிடந்து கிடந்து தடுமாறணும். எனவே தான் நம்முடைய நூல் திரும்ப 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 சொல்லுது. ஆனால் அறிவை ஏற்றுக்கவே மாட்டேன். படிக்கும்போது நல்லா இருக்கும், நாளைக்கு நடைமுறைக்கு வரும்போது நம்முடைய அறிவு நான் 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 அப்படின்னு துணிந்து நின்றுடுது. அப்படினால தான் இன்னும் அல்லல் பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் எப்போ நான்கிற நினைப்பை கழட்டி போடுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் இறைவன் திருவடிக்கு உரியவராக ஆகிவிடுவீர்கள். அது வாய்க்கணும். அதுக்குத்தான் இங்கே வந்திருக்கும். அந்த அழுக்கு போகிறதுக்கு தான் இந்த பிறவி இறைவன் கொடுத்துருக்கிறான். இது அறிவுக்குள் இருக்கிற அழுக்கு. அந்த அறியாமையாகி அழுக்க நீக்கத்தான் இந்த பிறவியே கொடுத்துருக்கிறான் இறைவன். எனவே நான் தொழில் பண்ணுவதற்காக வல்ல, சாப்பிட்றதுக்கு வல்ல, தூங்குறதுக்கு வல்ல, உலக வாழ்க்கையை அனுபவிக்க வல்ல. நான் வந்த வேலை இன்னொரு தாயின் கருவறைக்கு செல்லாதிருப்பதற்கான வழியை தேட வந்திருக்கும். இது யாருக்கு இதுதான் என் பிறப்பினுடைய நோக்கம் என்று தெரிந்து கொண்டால் அதை நோக்கி பயணிப்பவனுக்கு உலகில் வருகிற இன்பங்களும் துன்பங்களும் அவனுக்கு ஒருபோதும் பொருட்டா இருக்காது. இந்த உண்மை தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? நான் வந்தது எதுக்காக? நல்லா இருக்கிறதுக்குத்தானே வந்திருக்கிறேன், நான் சொகுசா இருக்கத்தானே வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்க உங்களுடைய சூழல் என்பது வேறு விதமாக இருக்குமே ஒழிய பிறவி கடை தேறுவதற்கான வழியாக அது அமையாது. எனவே இது நூல். ஞானியின் இயல்பு உண்மையை சொல்ல வேண்டியது. நம்ம அறிவை ஏற்றுக்கொள்கிற காலம் வாய்ச்சுன்னா ஏற்றுக்க வேண்டியதுதான். என்னைக்கு உங்கள் அறிவை ஏற்றுக்கிற காலம் வருதோ அன்னைக்கு தான் இது உண்மை விளங்கும். அது வரைக்கும் இந்த உண்மை விளக்கம் என்னவா இருக்கும்? வெறும் விளக்கமாக தான் இருக்க முடிய உண்மையாக இருக்க. ஏன்னா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, எல்லாரும் படிச்சுட்டே தான் இருக்கிறோம். எத்தனை பேருடைய அறிவில் போய் அது தைக்கிறது என்பது எல்லாருக்கும் வாய்க்காது. நீங்கள் 150 பேர் இருக்கீங்கன்னா 150 பேருக்கு இந்த சொல் தைக்காது. யாரேனும் ஒருத்தரை தைக்குமானால், அவங்களுக்கு அது விடுபெற வாய்ப்பு இருக்குமானால் அவங்க தான் அது வெளியே வர முடியும். மற்றவங்க காது கொடுத்து கேட்டுக்கலாம், அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வாய்க்காது என்பதை நினைவில் வை.